உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் கூடி வரப்போகுது. தெய்வத்தின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்திலே இதை பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 23ஆம் நாள் சனிக்கிழமை. சந்திர பகவான் இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு கிழமை நாயகனாகிய சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்க நிறைய பேருக்கு இன்னைக்கு வேலை மாற்றம் ஏற்படும். ஆனால் குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால் கிடைக்கக்கூடிய வேலை மாற்றம் முன்னேற்றமாக இருக்கும், ஏமாற்றமாக இருக்காது. இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வீட்டு பாத்ரூமில் நடக்கும்போது நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய வளர்ச்சி இன்னைக்கு வந்து சேரும். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்துவார். உடம்பை குளிர்ச்சிப்படுத்திக் கொள்ளணும். முருகப்பெருமான் வழிபாடு பெரிய வெற்றிகளை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் அனுகூலமாக முடிச்சு கொடுக்கும். ரிஷபராசி என்பர்களே, ஏதோ சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு சந்திர பகவான் என்ன பண்றார்? இன்னைக்கு தர்மஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் பயணம் பண்றார். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. நிறைய பேர் சொத்துக்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கு இடத்த வாங்கி போட்டா எதிர்காலத்தில் பெருசா நமக்கு லாபம் கிடைக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்துக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தோணும். பெரிய அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்கினா எப்படி அப்படின்னு இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கும். வெளிநாட்டிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். கல்வியிலே மாணவர்களுக்கு வெகுவான வளர்ச்சி உண்டு. நீண்ட நாள் வியாதிகள் குணமாகக்கூடிய தன்மை, அதுதான் ரொம்ப முக்கியம். மருத்துவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். குறிப்பாக அறுவை சிகிச்சை நிபுணர்கள், நல்ல கைராசி மருத்துவர்கள் இன்னைக்கு பேர் வாங்குவார். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்கார இன்னைக்கு காலை பொழுது கம்முன்னு இருந்தேன்னா மாலை பொழுது மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். கந்த சஷ்டி கவசம் மாதிரி ஒரு உயர்ந்த கவசத்தை நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமான கவசம் தமிழ்ல இருக்கு. ரகன பவச ரிகன பவச ரிரி வினகபசரகன வீரா நமோ நம நிபவ சரகன நிர நிர நிரன. இந்த சஷ்டி கவசம் மிதுனராசிக்காரர்களுக்கு எல்லா வகையான தடைகளையும் போக்கும். சொத்து சம்பந்தமா பெரிய லாபம் வரும். காலை பொழுதுல சகோதரர்களோடு சில கருத்து மாறுபாடு இருக்கும். மாலையில் இது சரியாயிடும். காலையில் கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கணும். பயணங்களை அவாய்ட் பண்ணணும். மாலை நேரம் நீங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் நன்மையா நடக்கும். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் முக்கியமான அலுவல்களை எல்லாமே நீங்க காலை நேரத்தில் செய்துக்கணும். சாயந்தர நேரம் வரும்போது யாரை பத்தியும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேச வேண்டாம். சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது, டீ சாப்பிடும்போது ஃப்ரெண்ட்ஸோட ஆஃபீஸில் நம்ம டீம் லீடர் இருக்காரு, எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்ம பேங்க் மேனேஜர் இருக்காரு, ஒன்றுத்துக்கு உதவாத ஆள், யாரோ ஒரு பதவியை கொடுத்துட்டா, அப்படிலாம் நீங்கள் பேசிட்டு இருப்பீள். நீங்கள் பேசுறதெல்லாம் அவள் காதுக்கு போகும். எது போகப்படாதுன்னு நினைக்கிறோம் அது போகும், பிரச்சனை வரும். அதான் கடகராசிக்காரன் நீங்கள் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது. அதே மாதிரி சாயந்தர நேரம் இரவு நேரத்து பயணத்தை நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இந்த நாள் அரசு துறையிலே இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர் லஞ்ச லாவண்ய வழக்குகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் உண்டு. ஆனாலும் கடகராசிக்கு இதனால் வருமானம் உயரும் என்பதனால் இது நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் பயணம் பண்றார். செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ரொம்ப நாளா இருக்கக்கூடிய வியாதிகள் இன்னைக்கு நிவர்த்தியாகும்.
சில பேர் உடல் நலத்திற்காக அறுவை சிகிச்சை மேற்கொள்வீர்கள். உடம்பிலே காயங்கள் பட்டிருக்கும், சிலருக்கு ரத்தம் காயங்கள் இருக்கும், அதுக்கெல்லாம் சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல நாள். மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் உதவி கிடைக்கும். நீண்ட நாள் கடன்கள் நிவர்த்தியாகும். இது நல்ல நாள். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நல்ல பொழுதாக இந்த நாள் அமைகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திர பகவானுடைய பயணம், 8ஆம் இடத்துல செவ்வாய். இந்த நாளில் புதுசாக வேலை எதிர்பார்க்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சகோதரர்களோடு கருத்து மாறுபாடு வரும். வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். 2 வீலரில் போனால் ஹெல்மெட் போட்டுன்னு தான் போகணும். காரில் போனால் சீட் பெல்ட் போட்டுன்னு தான் போகணும். போக்குவரத்து துறையினரால், காவல்துறையினரால் சில ஃபைன் விதிக்கப்படலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் செயல்பாடுகளில் இன்றைக்கு கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சகோதர உறவுகளில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். செயற்கை முறை கருத்தரித்தலில் சிலர் குழந்தை வாக்கியம் கிடைக்கும். துலாம் ராசி என்பர்களே, இதனால் நல்ல திருமண வாழ்க்கை கைகூடி வரும். காதல் திருமணம் கைகூடும். தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சி ஒன்று ஏற்படும். எதிர்காலத்துக்காக திட்டம் திட்டுவீங்க. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்க சில பேர் ஹவுசிங் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு சாங்ஷன் ஆகிடும். சில பேருக்கு வீடு மாற்றம் அமையும். இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் இருக்கிறவாள் இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நிறைய போட்டிகள் இருக்கும். ஆனாலும் வெல்வீர்கள். நிறைந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. எதிரிகள் விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்தால் இது ஒரு நன்மையான நாள். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்க என்னென்ன முயற்சி பண்றாங்களோ எல்லா முயற்சியும் இன்னைக்கு வெற்றி பெறும். நிறைய பேருக்கு புத்திர பிராப்தி ஏற்படும். இன்னைக்கு ராம நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ராம நாமத்தை சொல்கிறார்களோ அவ்வளவு பெரிய வெற்றிகள் வரும். புதிய பதவிகள் கிடைக்கும். ஆபீஸில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியிலே ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஆன்லைன் கோர்ஸ் சேர்ந்து படிப்பது நன்மையை தரும். இது பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசி என்பவர்களை, மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். சந்திர பகவான் இன்னைக்கு 2ஆம் இடத்திலே இருக்கார். உங்க ராசியில் இருக்கார். பிறகு 2வது ஸ்தானத்துக்கு போறார். 4வது ஸ்தானத்தில் செவ்வாய். கை நிறைய காசு பொருளும். நல்ல சொத்து வாங்கலாமான்னு தோணும். சகோதரர்கள் பக்கபலமா இருப்பாங்க. நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இறைவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இந்த நாளில் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். நீண்ட நாளாக வராமல் இருந்த நிலுவை பணம் ஒன்று வந்து சேரும். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கிறவாளுக்கு அது நிவர்த்தியாகும். ஒரு மகிழ்ச்சியான நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கு பிற்பகலுக்கு மேலே நம்மளுடைய ராசிக்கு வரப்போகிறார். புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்க்கிற டிரான்ஸ்பர், எதிர்பார்க்கிற ப்ரமோஷன் இதெல்லாம் கைகூடி வரும். அதே போல முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்கக்கூடிய எண்ணம் வரும். இளைய சகோதரர் பக்கபலமாக இருப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். கணவன் மனைவிக்கிடையிலே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். முருகப்பெருமான் வழிபாடு இன்னைக்கு ஆனந்தத்தை தரும். பழைய சொத்தை விற்கணும்னு நினைக்கிறவா இன்னைக்கு விற்க முடியும். நன்மைகள் நடக்கும். நிறைய சிந்தித்து இன்றைக்கு செயல்பட போகிறீர்கள். மீனராசி என்பர்களே, தன லாபம் தரும் நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு. ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்குமா சார்னா கிடைக்கும். சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதே போல கோபம் அதிகமாக வரும். இன்னைக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பார். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் சிலருக்கு இன்றைக்கு உண்டாகிறது. உங்கள் அடக்கம் மிகப்பெரிய வெற்றியை தரும். அடக்கம் அமரருள் வைக்கும்னா பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த நாள் எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். கல்வியிலே ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதிகார பதவிகள் சிலருக்கு கிடைக்கும்.
ரொம்ப சந்தோஷமான நாள். குருவுடைய அருள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாள். புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.